வெல்கம் டு சென்னை சிட்டி கார்டன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம லிக்விட் ஃபர்டிலைசர் எப்படி பண்ணுறது, அதுவும் பார்த்தீங்கன்னா டாப் கிளாஸ் லிக்விட் ஃபர்டிலைசர் எப்படி பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். அதை தயாரிக்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம மண்புழு உரத்துலேருந்து தயாரிக்கிறோங்க. இதோட ஒரு பெஸ்ட்டு ஃபர்டிலைசர் இருக்கவே இருக்காது. நான் சீரியஸாக சொல்கிறேன், இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ மண்புழு உரம் வாங்குறவங்க வாங்கி வச்சுக்கோங்க, இல்லை உற்பத்தி செய்கிறவங்க என்னை போல் உற்பத்தி செய்கிறவங்க அவங்களும் பார்த்தீங்கன்னா இந்த லிக்விட் ஃபர்டிலைசர் ட்ரை பண்ணலாம். சீரியஸாக சூப்பராக ஒர்க் ஆகுங்க. ஸோ அதுக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மண்புழு உரங்கள் தான். நீங்கள் பார்க்கலாம், நான் ஒரு ஃப்ளாட் பின்னில் வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் பின்னில் இந்த மாதிரி மண்புழு உரம் ரெடி பண்ணது. இது நான் உற்பத்தி செஞ்சது தாங்க, நீங்கள் பார்க்கலாங்க. ஸோ நம்ம இந்த லிக்விட் ஃபர்டிலைசருக்கு தேவையான மண்புழு உரத்தை எடுத்துக்கலாம். சாரி, கார்டன் ரிலேட்டட் வீடியோஸ் பார்க்குறதுக்கு என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபார் மோர் வீடியோஸ் அண்ட் நோட்டிஃபிகேஷன். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா தேவையான மண்புழு உரம் எடுத்துட்டோங்க. அதுக்கு தேவையான தண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி ஒரு பக்கெட் ஃபுல்லாக எடுத்துக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து நிறைய செடிக்கு ஊற்ற வேண்டியது இருக்கும், அதனால் ஒரு பக்கெட் ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா மழை தண்ணிங்க. இந்த இப்போ பேஞ்ச மழையில் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா அதை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். நீங்களும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஒரு 2 to 3 monthsக்கு வந்து அந்த தண்ணியானது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வந்து தேவையானப்போ லிக்விட் ஃபர்டிலைசர் அந்த தண்ணி யூஸ் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம். ஸோ ஜென்ரலாக கிடைக்கக்கூடிய தண்ணின்னு பார்த்தீங்கன்னா மெட்ரோ வாட்டர் கிடைக்கும். மெட்ரோ வாட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா பாக்டீரியாஸை கொல்றதுக்காக என்ன பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா குளோரின் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த குளோரின் இருந்துச்சுன்னா நம்ம லிக்விட் ஃபர்டிலைசர் உற்பத்தி செய்யும் போது அதில் இருக்கக்கூடிய நுண்ணுயிர்களும் பார்த்தீங்கன்னா செத்துருங்க. அந்த நமக்கு தேவையானது பார்த்திங்கன்னா நுண்ணுயிர் ஊட்டம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு லிக்விட் ஃபர்டிலைசர் தான். அப்போ தான் செடிக்கு தேவையான சத்துக்கள் கிடைக்கும். ஸோ அந்த விதத்தில் அந்த மாதிரி குளோரின் இருக்கிற நேரத்தில் நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1 day பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பக்கெட்டில் டேப் வாட்டர் மெட்ரோ வாட்டரை ஊற்றி வச்சுருங்க. ஒரு 1 day கழித்து பார்த்தீங்கன்னா அந்த அதில் இருக்க குளோரின் ஆனது எவாப்ரேட் ஆயிரும். ஸோ அதுக்கடுத்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்க மண்புழு உரத்தை வந்து அதில் ஆட் பண்ணிக்கலாம். அதோட கலரே பாருங்கங்க, நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கையிலும் நீங்கள் கலந்து விடலாம், இல்லை ஏதாவது ஒரு கொம்பை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஈஸியாக கரைஞ்சிருங்க. வெர்மிகம்போஸ்ட் மாதிரி உரம் வந்து ஈஸியாக கரைஞ்சிரும். வேறு எந்த உரமும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் கரையாது, பட் ஆனால் இது கரைஞ்சிரும். நல்லா இந்த மாதிரி கலக்கி விட்டுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஏதாவது ஒரு லிட் ஏதாவது ஒன்று வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஒரு 48 to 72 hours வந்து நல்லா ஊறட்டும் இந்த உரமானது. வெர்மிகம்போஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா எல்லா விதமான சத்துக்களும் இருக்குங்க. ஸ்டார்டிங் ஃப்ரம் பேசிக் நியூட்ரியன்ஸான என்பிகேன்னு சொல்லக்கூடிய நைட்ரஜன், ஃபாஸ்பரஸ், பொட்டாசியம் இருக்குது. அதே போல் மைக்ரோ நியூட்ரியன்ஸ், எண்ணில் அடங்காத மைக்ரோ நியூட்ரியன்ஸ் இருக்குங்க. ஸ்டார்டிங் ஃப்ரம் கால்சியம், மெக்னீஷியம், சல்ஃபர், அயன்னு சொல்லிட்டு எல்லா விதமான மைக்ரோ நியூட்ரியன்ஸும் இருக்குது. எந்த ஒரு செடிக்குமே பெஸ்ட்டு ஃபர்டிலைசர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வெர்மிகம்போஸ்ட் தான். ஸோ அந்த விதத்தில் இது மூலிமா நம்ம லிக்விட் ஃபர்டிலைசர் ரெடி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எல்லா செடிக்கும் வந்து ஈஸியாக வந்து உரங்களானது சேர்ந்துருங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா இதை யூஸ் பண்ணி நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 72 hours ஆச்சுங்க. 3 நாள் ஆச்சு கிட்டத்தட்ட. நான் டெய்லியுமே ஒரு வாட்டி எடுத்து நல்லா குச்சியை வச்சு பார்த்தீங்கன்னா நல்லா கிளறி விட்டேன். பாருங்கள், நீங்கள் அதோட கலர் பாருங்கள். ஜென்ரலாக பிளாக் கலராக இருக்கும் இல்லையா, பட் ஆனால் இதோட கலர் பாருங்கள், ஒரு ப்ரௌனிஷ் பிளாக்காக இருக்கும். அதுதான் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் கலர். நீங்கள் பார்க்கலாங்க, ஒரு ப்ரௌனிஷ் கலரில் இருக்குது பாருங்கள். ஸோ அதை நான் ஃபில்டர் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு. இந்த உரத்தை வந்து பார்த்தீங்கன்னா லிக்விட் ஃபர்டிலைசரை நீங்கள் வந்து ஃபாலியர் ஸ்ப்ரேன்னு சொல்லக்கூடிய செடிகள் மேலே நல்லா தெளித்து விடலாம். அதே போல் வேருக்கும் நீங்கள் ஊற்றலாம். ஸோ 2 விதத்துலையுமே அக்செப்டபுள் தான். நீங்கள் பார்க்கலாம், அந்த தண்ணியோட கலர் பாருங்கள். நீங்கள் ட்ரை பண்ணும்போது இதே கலர் வந்துச்சுன்னா தான் பார்த்தீங்கன்னா இந்த வெர்மிகம்போஸ்டோட ஒரிஜினாலிட்டி நம்ம கண்டுபிடிக்க முடியும். இந்த கலரில் தான் இருக்கும் அந்த தண்ணியானது. லிக்விட் ஃபர்டிலைசர், ப்ராப்பராக ஃபர்டிலைசர் இதுதாங்க. இப்போ வந்து நம்ம எந்தெந்த செடிக்கு தேவையானதுக்கோ எல்லாத்துக்கும் ஊற்றிக்கலாம். நான் வந்து ஸ்ப்ரேயிங் கேனில் இதை ஊற்றி நான் ஸ்ப்ரே பண்ண போகிறேங்க. நம்ம நார்மல் வாட்டர் கேன் இருக்கும் இல்லையா ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு, பூவாளின்னு சொல்லுவோம் இல்லையா, அதில் வந்து நான் இதை ஊற்றி ஸ்ப்ரே பண்ணுறேன். அப்போ தான் எல்லா செடிக்கும் வந்து ப்ராப்பராக நான் ஊற்ற முடியும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வெர்மிகம்போஸ்ட் யூஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய லிக்விட் ஃபர்டிலைசரானது பூச்சி வெரைட்டியாகவும் பயன்படுங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதனால் பல பூச்சிகள் வராமையும் இது கண்ட்ரோல் பண்ணும்.
நீங்கள் இங்கே பார்க்கலாம், நான் ஃபாலியர் ஸ்ப்ரே தான் கொடுக்குறேன். அவரை செடிக்கு பல பூச்சிகளையும் தடுக்கும், அதே நேரத்தில் தேவையான சத்துக்களையும் பார்த்திங்கன்னா அந்த செடிக்கு கொடுக்குங்க. நீங்கள் வேருக்கும் டைரெக்டாக கொடுக்கலாம், இல்லை இது போல் இலைகளுக்கும் கொடுக்கலாம். இது பாருங்கள் தக்காளி செடி. ஸோ நான் வேருக்கும் ஊற்றுறேன், மேலே இலைகள் மூலையும் இலைகள் மேலேயும் ஃபுல்லாக ஊற்றுறேன். மிளகாய் செடி நீங்கள் எல்லாமே பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி லிக்விட் ஃபர்டிலைசர் கொடுக்கறதுனால நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் விஷயம், நம்ம செடிகளுக்கு தேவையான உரங்களை கிட்டத்தட்ட நேரடியாக கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லலாம். மற்ற சாலிடாக இருக்கக்கூடிய உரங்கள் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அது ப்ராசஸ் ஆகி செடிகள் எடுத்துக்கிறதுக்கு குறிப்பிட்ட நாட்கள் ஆகும். பட் ஆனால் இந்த மாதிரி லிக்விட் ஃபர்டிலைசரை இந்த மாதிரி ஃபாலியர் ஸ்ப்ரேவோ இல்லை வேறு கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா சீக்கிரம் செடிகள் எடுத்துக்கும். அந்த விதத்தில் பார்த்திங்கன்னா பெஸ்ட்டு ஃபர்டிலைசர் இந்த மாதிரி லிக்விட் ஃபர்டிலைசர் தான். உடனடியாக செடி நல்லா வளரணும், ஒரு 5 டேஸ்லேயே பார்த்திங்கன்னா நமக்கு ரிசல்ட் தெரியணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த லிக்விட் ஃபர்டிலைசர் யூஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா இந்த லிக்விட் ஃபர்டிலைசர், முக்கியமாக வெர்மிகம்போஸ்ட்டை யூஸ் பண்ணி ரெடி பண்ணக்கூடிய ஃபர்டிலைசர். இதை வெர்மி டீ அப்படின்னு சொல்லலாம், இல்லை வெர்மிகம்போஸ்ட் டீன்னு சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா எஃபெக்டிவான ஒரு ஃபர்டிலைசர். நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.